அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 477 477க்கு நம்ம வந்து 937 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி போர்டில் 7 அப்படிங்கிறது நம்மளுக்கு டேரெக்டாக பாஸ் ஆகுது. ஸோ இன்றைக்குரிய கெஸிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்குற தினசரி கணிப்புகளில் ஏதாச்சும் ஒரு போர்டு ஆல் போர்டு அல்லது பிசி அப்படிங்கிற பிசிஏபி அதில் வந்து சின்ன சின்ன இடத்துல நம்மளுக்கு மிஸ் ஆகுதே தவிர நம்ம கொடுக்குறதுல தினசரி ஆல் போர்ட்லேயும் சரி, அது போர்டு வைஸில் நம்ம கொடுக்குறதுல ஒரே ஒரு எண்ணாக இருந்தாலும் சரி, அது டேரெக்டாக பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அது எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக ட்ரையல் நம்பர் கொடுக்கும்போது கூட நம்ம ஒரு ஜஸ்ட் சப்போர்ட் நம்பராக வந்து 899 அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம். சரிங்களா? 477க்கு நான் 77 அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன். ஆனால் நம்ம வந்து 99 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ரிசல்ட் வந்து 77 அப்படிங்கிறது 7க்கு 9 பவர் அப்படியே நம்ம ஆப்போசிட்டாக தான் கொடுத்துருக்கோம். சரி, இன்றைக்கி ஒரு கணிப்புகள் பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 473 477 அப்படிங்கும் போதெல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது 473 நேற்றுக்குரிய சேட்டை நான் ஏன் இதில் காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நேற்றுக்குரிய சேட்டில் இந்த இடத்துல இருக்கிறது நம்மளுக்கு 577 அப்படின்னு இருக்குது. 577 அப்படின்னு கணக்கு வைக்கும்போது நம்மளுக்கு 477ஆக இருந்தால், நேற்று வந்து அந்த 477ஆக இருந்தால் என்னவாக வரலாம்? ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் இந்த பாஸ்ட் ரிசல்ட்டை பார்த்தோன்னா தெரியும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு 477 அப்படின்னா இங்கே 5க்கு 6 அப்படிங்கும்போது 4க்கு வந்து 5 543 ஓகேவா? ஸோ 543 அப்படிங்கிறத ஒரு செட்டாக பார்ப்போம். நம்ம இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா பேட்டர்னே டோட்டலாக மாற்ற போகிறோம். ஸோ பேட்டர்னே டோட்டலாக மாற்ற போகிறோம்னா 477ங்கிற ரிசல்ட்டு 477ங்கிற ரிசல்ட்டை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு பவரில் பார்க்க போகிறோம். என்ன வகை வரலாம்? இங்கே 4க்கு 7 இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4க்கு 7 7க்கு 0. ஸோ சொல்லப்போனால் நம்பருக்கு பவரில் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4க்கு வந்து 7 இருக்குது, 7க்கு வந்து 0, 7க்கு வந்து 0 அப்படின்னா 700 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கணக்கு வருது. சப்போஸ் இந்த 4க்கு 7 வரல அப்படின்னா 8 வரும். இங்கே 7க்கு 0 வந்து 7க்கு 1 வந்தால் 801 அப்படிங்கிற மாதிரி வரும். பொதுவாகவே ஒரு இப்போ பவரில் எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு 543 அப்படிங்கிறது எடுத்திருக்கேன். 543 அப்படின்னு ஒரு இது எடுத்திருக்கேன். இப்போ 477 அப்படின்றதுக்கு ஒரு பவராக வச்சா காமனாக ஒரு பவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு எடுத்தோம்னா நம்மளுக்கு 700 அப்படிங்கிறது டேரெக்டாக நம்மளுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா டேரெக்டாகவே அந்த பவரில் வந்து 7க்கு 0 அப்படி டேரெக்டாக பாஸ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு கம்மி தான். அப்படிங்கும்போது எப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஜிக்ஜாக்காக 4க்கு 7 வராமல் 8 வரலாம். 7க்கு வந்து ஒரு செட்டில் வந்து 0 டேரெக்டாக பாஸ் ஆகி ஒரு செட்டில் வந்து 1 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஸோ 477க்கு 543 801 அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு கெஸிங்கில் நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, இப்போ இது இல்லாமல் நம்மளுக்கு பவர் சார்ட்டில் இன்னொரு சார்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4க்கு இங்கே 9 அப்படின்ட்டு இருக்குது. 4க்கு வந்து 9 அப்படின்னு இருக்குது. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தோம்னா 543 801 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது இந்த இடத்துல 4க்கு 9 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ 4க்கு 9 ஓகேங்களா? 5க்கு 0 6க்கு 1 7க்கு 2 அப்படிங்கும்போது 7க்கு 2 7க்கு 3. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 543 801 923 இது தான் நம்ம எடுக்கிறது மொத்தமாகவே. 543 801 923 அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8ம் 9 அப்படிங்கிற மாதிரி அதாவது 4க்கு 7 வராமல் 4க்கு 8 அல்லது 4க்கு 9 அப்படிங்கிற மாதிரி மாறி வரலாம். ஏன்னா 7 அப்படிங்கிறது நேற்று பி போர்டில் 7 சி போர்டில் 7 அதுக்கு முன்னாடி 4 பி போர்டில் 7 473 477 இருக்கிறதுனால 7 7 7ன்னு அடிக்கடி நிறைய பாஸ் ஆகிடுச்சனால நம்மளுக்கு வந்து 8 அல்லது 9 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏ போர்டில் ஒரு கணிப்புகளாக பார்க்குறோம். ஓகேங்களா? சாரி, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8க்கும் 2 9க்கும் 2 7க்கும் 2ன்ற மாதிரி காமனாக நம்ம 2 அப்படிங்கிறத நம்ம ஒரு கெஸ்ஸிங்காக நம்ம பார்க்குறோம் நண்பர்களே. ஓகேங்களா? 2 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 9 தான் இப்போதைக்கு கெஸ்ஸிங்கில் தெரியுது. சரிங்களா? 543 அப்படிங்கிறது பாஸ்ட் ரிசல்ட்டில். ஏன்னா 3 விதமாக பேட்டர்ன் எடுத்திருக்கோம். ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த 473ல் அங்கே இருக்கிற 77 கணக்கு பண்ணி 543 ஒரு செட்டு. அதுக்கப்புறம் இது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
4க்கு 8 அல்லது 9 அப்படிங்கிற மாதிரி பவர் சார்ட்டில் ஒவ்வொரு சார்ட்லேருந்து ஏ போர்டை கொடுத்துருக்கோம், இன்னொரு சார்ட்லேருந்து. அப்படிங்கும்போது நம்ம 3 விதமாக பேட்டர்ன் எடுக்கிறதுனால தான் நம்மளுக்கு எதுலையாச்சும் ஒரு பேட்டர்னில் நம்மளுக்கு அந்த ஆல் போர்டு இல்லை போர்டோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வருது, அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு வேளை இன்னொரு விதமாக 477 அப்படிங்கும்போது 4க்கு 5, 7க்கு 1, 7க்கு 6. ஒரு வேளை 2 இடத்துல இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, ஏன்னா ஒரு சில நாட்களில் அப்படி கவனிச்சிருக்கேன். அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணிக்கிறாங்க, ஒரு நம்பருக்கு பவர் எடுத்துக்கிறாங்க, ஒரு நம்பருக்கு மைனஸ் பண்ணிக்கிறாங்க. இது எத்தனை பேரை நோட்டீஸ் பண்ணிங்க? அப்படி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சனிக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற ரிசல்ட் பேட்டர்னில் இது எத்தனை பேர் நோட் பண்ணிங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். 477க்கு 4க்கு 5, 7க்கு 1 பவரு, 7க்கு 6, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு, இங்கே பவர், இப்படிங்கிற பேட்டர்னையும் நான் பார்த்துருக்கேன். அதில் நீங்களும் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம இவ்வளோ தான் நண்பரை நம்ம எடுக்கிறது. 543 அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 801 சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இது இல்லாமல் பவர் நம்பர் இன்னொரு செட்டு சொல்லியிருக்கேன். இது 4க்கு 5, 7க்கு 1, 7க்கு 6. ஒரு வேளை முந்தானத்து ஏபியில் 47, அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா ஏபியில் 47. அப்படிங்கும்போது 47க்கு 4 + 5, 7 + 1 பவராக வந்தாலும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நம்பர் கூட குறைச்சா வைக்கலாம். ஏதாச்சும் ஒரு நம்பரில் 7 அப்படிங்கிறது பாஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இன்றைக்கி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 நாளாக 7 அப்படிங்கிறது பிசிலையும் சரி ஏபிலையும் சரி வரிசையாக வந்திருக்கு. அப்படிங்கும்போது இதில் தான் இருக்குது. ஸோ 516, 516 இல்லை 543 இல்லை 801 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்குது. சரிங்களா? நீங்களும் அது எப்படி கெஸ்ஸிங்கில் எடுத்து மேட்ச் பண்ணி பார்க்குறீங்கன்ட்டு ஜஸ்ட்டு பாருங்கள். அதே மாதிரி கால்குலேட்டர் மெத்தடாக இருந்தால் இதில் இப்படி பண்ணாலும் வரும். 477 × 3 × 6 × 6. ஓகேங்களா? அதாவது 3 × 6 × 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கில் 516 வரும். நான் ஏற்கனவே எடுத்த கணக்கு அந்த 16 மேட்ச் ஆகுது. அப்படிங்கும்போது இந்த 516 அப்படிங்கிறது முழுசாக வராமல் ஒருவேளை இந்த அந்த 1 6 அப்படிங்கிறது பிசியில் கூட வரலாம். அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரே பேட்டர்னில் நம்ம ஃபாலோ பண்ணல. ஏன் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 2 நாளாக நம்மளுக்கு அங்கே 47. நான் நேற்று என்ன நினச்சேன்னா 47 74 மாறலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். 7 நேற்று வந்திருக்கு, முந்தா நேற்று வந்திருக்கு. அப்படிங்கும்போது இன்றைக்கி 7க்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. சொல்லப்போனால் பவரில் ஒரு நம்பர் ப்ளஸ், ஒரு நம்பர் மைனஸ், இப்படி தான் வரலாம் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? நீங்கள் கணிப்பு எடுத்து பாருங்கள். இவ்வளோ தான் நம்மளுடைய கெஸ்ஸிங். பவர் சார்ட் ஏற்கனவே 2 நாளுக்கு முன்னாடி இருக்குல்ல நம்மளுடைய வீடியோவில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அது வேணும்னாலும் பாருங்கள். இந்த பவர் சார்ட் அதில் இருக்கும்போது நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ இந்த இடத்துல 7க்கு 2ன்னு பவர் இருக்குது அப்படின்னா 7க்கு 2 வராமல் 3 வரும், இல்லைனா 1 வரும். அப்படிங்கிற மாதிரி பேட்டர்னில் 477 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு என்னவாக வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் அந்த பவர் சார்ட்டை வச்சு கெஸ் பண்ணும்போது இந்த 4க்குனா 8, 7க்கு 0, இந்த இடத்துல 7க்கு 1 அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டர்ன் வச்சு பவர் நம்பரில் கெஸ்ஸிங் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகேங்களா? அதனால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம கொடுக்குறது தினசரி நம்ம ஆல் போர்டோ இல்லை போர்டோ வைஸோ எல்லாமே பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ போட லேட் ஆகிடுச்சு. திரும்பவும் சொல்கிறேன், 473 477 அப்படிங்கும்போது 4 4 அப்படிங்கும்போது 4 + 1 5, 7க்கு 1, 3 7 6. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்பர் அப்படின்னு க்ளோஸ் கட் பண்ணால் 516 அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸிங்காக வருது. 4க்கு 5, 7க்கு 1, 7க்கு 6, 516 அப்படி இல்லைனா 801. அது இல்லாமல் இன்னொரு சப்போர்ட் நம்பரும் 543 கொடுத்துருக்கேன். பாருங்கள், நீங்களும் கெஸ்ஸிங் நம்பர் என்ன மாதிரி எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது இந்த பவர் சார்ட்டை வச்சு கெஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிறதையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கன்னா அது நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது இதன் மூலிமா சொல்லிக்கிட்டு ஜாயின் பண்ணிவிங்கிற நம்பிக்கையோட நன்றிக்கூட விரும்புகிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.